ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா இளநீர் பாயாசம் அதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்திருக்கேன். நம்ம கேஸ் பற்ற வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து 1/2 லிட்டர் பால் சேர்க்க போறேன். ஃபுல் ஃபேட் பால் தான் எடுக்கணும். நம்ம நல்லா கொதிக்கணும். அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பால் நல்லா காயிட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் ஒரு சின்ன வேலை பார்க்கலாம். இப்போ வந்து நான் இளநீர் வந்து 2 எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும். இதெல்லாம் வேண்டாம். இப்போ இதை போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது என்ன பண்ண போறோம்னா, இதோட கொஞ்சோண்டு நான் இளநீர் தண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இதை சேர்த்து நம்ம அரைக்கணும். ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி, அதனால இது ரொம்ப சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும் உடம்புக்கு. பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏடு படிய விடக்கூடாது. நம்ம அடி பிடிக்காம நம்ம பார்த்துக்கணும். அடுப்பை ஸ்லோ பண்ணிடணும். பால் நல்லா கொதிக்குது. இதோட நான் மில்க் மேட் சேர்க்கிறேன். ஒரு 1/4 கப் சேர்த்திருக்கேன். இது நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதோட நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்தது சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை உங்க ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்புல நீங்க எடுத்துக்கோங்க. நான் மில்க் மேட் சேர்த்துக்கனால ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா கலக்கிக்கலாம். இதை நம்ம இளநீரோட வழுக்கையை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். இது இருக்கட்டும். அடுத்தது வந்து ஒரு முழு தேங்காவை ஃபர்ஸ்ட் பால் மட்டும் எடுத்திருக்கேன். 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஃபர்ஸ்ட் பால் மட்டும் தான் எடுத்திருக்கேன். நான் வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா 2வது பால் எல்லாம் எடுக்கல. ஃபர்ஸ்ட் பாலோட நிப்பாட்டியிருக்கேன். பால் நல்லா காயிட்டும். நம்ம அது முடிக்க வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பால் வந்து ஓரளவு சுண்டிருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். பால் நல்லா ஆறணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பால் நல்லா ஆறிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க, அதை சேர்த்துக்கலாம். திக்கான தேங்காய் பால் இது. அடுத்தது நம்ம இளநீர் வழுக்க வந்து தேங்காய் தண்ணியோட சேர்த்தோம்ல, இளநீரோட, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இளநீர் வழுக்க, அதை நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா அப்படி கலந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சுட்டு நீங்கள் அப்படி கூலிங்காக கூட நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இல்லை வேண்டான்னா இந்த மாதிரியும் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து முந்திரி பருப்பை வந்து நான் வறுக்காமே நான் வந்து சேர்க்குறேன். இது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெய்யில் நான் வறுக்காம தான் சேர்த்துருக்கேன். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இளநீர் பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு சின்ன பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. அது சாப்பிடும் போது, இந்த இளநீரோடு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Bye.